வாக்கு திருட்டை ஆதாரப்பூர்வமாக நிரூபித்த பிறகு தேர்தல் ஆணையம் எதுவும் செய்ய முடியாத நிலையில் இருக்கிறது என விஜய் வசந்த் தெரிவித்தார். நாகர்கோவிலில் செய்தியாளர்களை சந்தித்த குமரி நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த், ராகுல் காந்தி வாக்கு திருட்டு பற்றி வெளிக்கொண்டு வந்து அதற்குரிய ஆதாரங்கள் கொடுத்த நிலையில் தேர்தல் ஆணையம் எதுவும் செய்ய முடியாத நிலையில் உள்ளதாக தெரிவித்தார். தமிழகத்தில் ஆட்சியின் பங்கு அதிகாரம் மற்றும் வரும் தேர்தலில் திமுகவிடமிருந்து அதிக சீட்டுகளை கேட்டு பெறுவது என்பதில் காங்கிரஸ் கட்சி உறுதியாக இருப்பதாக அவர் கூறினார். கண்டிப்பாக அதாவது காங்கிரஸ் எல்லாருடைய ஆசையும் அதுதான் இருக்கும். ஏன்னா தொடர்ந்து நம்ம ஒரு கூட்டணியில் வெற்றி கூட்டணியில் இருந்து கொண்டு இருக்கிறோம். அதனால ஆட்சியில் பங்கு வேண்டும், முடிந்த இடத்துல கூடுதல் சீட்டுகள் வாங்க வேண்டும் என்ற எண்ணம் எல்லா காங்கிரஸ்காரர்களும் இருக்கு. அது காங்கிரஸ்காரருடைய வெளிப்பாட்டை தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். எல்லா முடிவும் அகில இந்த காங்கிரஸ் கமிட்டி எடுக்கும் முடிவுக்கு நாங்கள் வருகிறோம். மதுரை மேலூரில் திமுக கட்சி நிர்வாகிகள் 7200 பேருக்கு தொடர்ந்து 3 மணி நேரம் அமைச்சர் மூர்த்தி நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். மதுரை மாவட்டம் மேலூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளைச் சேர்ந்த திமுக கட்சி நிர்வாகிகள் 7200 பேருக்கு தீபாவளியை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா மேலூரில் நடைபெற்றது. அமைச்சர் மூர்த்தி தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் 1000 ரூபாய் ரொக்கப்பணம் மற்றும் வேஷ்டி சேலைகள் பெண்கள் மற்றும் ஆண்களுக்கு இலவசமாக வழங்கப்பட்டது. தமிழ்நாடு முழுவதும் உள்ள 12,525 ஊராட்சிகளுக்கும் இணைய வசதி ஏற்படுத்தி கொடுத்து மக்களிடம் முதலமைச்சர் பேசியது பெருமையாக உள்ளது என்று தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன் தெரிவித்தார். மதுரை மாவட்டம் முசலம்பட்டி அருகே சீமானத்து ஊராட்சிக்குட்பட்ட பெருமாள் கோவிலில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன், தமிழ்நாடு முழுவதும் உள்ள 12,525 ஊராட்சிகளுக்கும் இணைய வசதி ஏற்படுத்தி கொடுத்து மக்களிடம் பேசியது பெருமையாக உள்ளது என்றும், இந்த அளவு வசதிகளை செய்து மக்களுக்கு பிரச்சினைகளை கேட்கும் ஒரு அரசாக திமுக அரசு உள்ளது என்று கூறினார். அதிமுக கூட்டங்களில் தாவைக்க கொடி பறக்க விடுவது குறித்த கேள்விக்கு அது முக்கியமான பிரச்சனை இல்லை என்றும் பதிலளித்தார். இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் தளபதி தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற 12,525 ஊராட்சிகளுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுத்து சென்னையிலிருந்து காணொலி காட்சி மூலமாக மக்கள்கிட்ட பேசினது பெருமை. அதில் இன்னைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் மதுரையிலிருந்து சீமானத்து ஊராட்சியை தேர்ந்தெடுத்து கிராம பஞ்சாயத்துக்கு மக்கள் குறைகளை கேட்டதில் பெருமைப்படுறாங்க. இந்த ஊருக்கு பொதுமக்கள் இந்த அளவுக்கு வசதியை செஞ்சு மக்கள்கிட்ட குறைகளை கேட்கிற ஒரு அரசாங்கம் அண்ணன் தளபதியினுடைய அரசாங்கம்ன்ற நினைக்கும் போது பெருமையா இருக்கின்றத நான் ரேஷனில் போடும் அரிசியை எறும்பு கூட திங்காது என்று உசிலம்பட்டி அருகே நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் பங்கேற்ற ஆட்சியர் எம்பியிடம் இளைஞர் ஆதங்கம் தெரிவித்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. மதுரை மாவட்டம் முசலம்பட்டி அருகே கோவில்பட்டி கிராமத்தில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் சிறப்பு விருந்தினர்களாக மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரவீன்குமார் மற்றும் தேனி பாராளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன் ஆகியோர் கலந்து கொண்ட நிலையில் கூட்டத்தில் கலந்து கொண்ட நல்லிவீரன்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த தனசேகரன் என்ற இளைஞர், தங்களது கிராமத்தில் நியாய விலைக் கடையில் போடும் ரேஷன் அரிசியை யாரும் சாப்பிட முடியாது என்றும், அதனை எறும்பு கூட திங்காது, ஒருமுறை நீங்கள் சாப்பிட்டு பார்த்தால் தெரியும் தங்களது கஷ்டம் என்று ஆதங்கத்தை வெளிப்படுத்தினர். எறும்பு கூட தின்னாது, அந்த அளவுக்கு ரொம்ப மோசமா இன்னைக்கு போட்ட அரிசி ரெகுலரா அப்படித்தான் வந்துட்டு இருக்கு. பெருமைக்கு சொல்லல, ஒரு முறை நீங்க சாப்பிட்டு பார்த்தா தெரியும், சாப்பிடல தெரியும். நாங்க தினசரி அந்த அரிசியை சாப்பிட்டு இருக்கோம், அந்த வழி எங்களுக்கு தான் தெரியும். அந்த அரிசியை நாங்கள் தினம் தினம் சாப்பிட்டுக் கொண்டிருப்பதாக வேதனை தெரிவித்த அவர், அந்த அரிசியையும் மாதத்திற்கு ஒருமுறைதான் வழங்குகிறார்கள், இதை யாரிடம் சொல்வது என்று தெரியவில்லை என்று ஆதங்கத்தை வெளிப்படுத்தி பேசினார். இதனால் கிராம சபை கூட்டம் பரபரப்பாக காணப்பட்டது. எங்கள் கூட்டணி பலமாக உள்ளது, ஜனவரி மாதத்தில் கூட்டணி இறுதி வடிவத்தை எட்டும் என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலில் நயினார் நாகேந்திரன் சுவாமி தரிசனம் செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்று உறுதியளித்தார். ஜனவரி மாதத்தில் கூட்டணி இறுதி வடிவத்தை எட்டும் என்றும், எங்கள் கூட்டணி பலமாக உள்ளது என்று கருத்து தெரிவித்த நயினார் நாகேந்திரன், நாங்கள் தான் ஆட்சி அமைப்போம் என திமுக வதந்தி பரப்பி வருவதாக விமர்சித்தார். இப்ப தமிழ்நாட்டில் ஒரு வதந்தி பரவிட்டு இருக்கு தெரியுமா? எங்கள் கூட்டணி, எங்கள் கட்சியுடைய கூட்டணி தான் ஸ்ட்ராங்கா இருக்கு, எங்கள் கூட்டணி தான் ஸ்ட்ராங்கா இருக்கு, நாங்க தான் ஜெயிப்போம் அப்படிங்கிற ஒரு வதந்தி பரவிட்டு, ஆனால் நிச்சயமா ஆட்சி மாற்றம் உறுதி, தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி. தெருக்களில் உள்ள சாதி பெயர்களை நீக்குவதில் அரசியல் செய்ய வேண்டாம் எனவும், இந்த விவகாரத்தில் EPS திரித்து பேசுவது சரியில்லை என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு சாடியுள்ளார்.
விருதுநகர் மாவட்டம் மல்லாங்கிணறில் உள்ள தனது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு, தமிழக அரசின் பெயர் மாற்றும் திட்டம் என்பது ஊர், தெரு மற்றும் சாலைகள் போன்ற பொது இடங்களில் உள்ள சாதி பெயர்களை நீக்கி அவற்றிற்கு மாற்று பெயரிடுவதற்கான ஒரு திட்டம் என்றும், இது சமத்துவத்தை உருவாக்குவதையும் சாதி பாகுபாடுகளை களைவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது என்று தெரிவித்தார். மேலும் தெருக்களில் உள்ள சாதி பெயர்களை நீக்குவதில் அரசியல் செய்ய வேண்டாம் எனவும், இந்த விவகாரத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி திருத்தி பேசுவது சரியல்ல என்றும் சாடினார். மகளிர் உரிமைத் தொகை வழங்கவே முடியாது என்றெல்லாம் சிலர் சொன்னார்கள். அதை முறியடித்து வழங்கப்பட்டது என்று கூறிய அமைச்சர், இப்போது விடுபட்டவர்களுக்கும் வழங்க முடியாது என சொல்கிறார்கள். இந்த விமர்சனங்களை எல்லாம் முறியடித்து முதலமைச்சர் தகுதி வாய்ந்த அனைவருக்கும் மகளிர் உரிமைத் தொகை வழங்குவார் என்று, விண்ணப்பித்த அனைவருக்கும் மகளிர் உரிமைத் தொகை கிடைக்காது என்று நயினார் நாகேந்திரன் கூறிய விமர்சனத்திற்கு பதிலளித்தார். ஆதிக்கத்தினுடைய அடையாளமாக, தீண்டாமையினுடைய அடையாளமாக கருதப்படக்கூடிய காலனி என்கின்ற அந்த சொல்லை ஒரு கிராம பகுதியிலேயோ அல்லது ஒரு குடியிருப்பிலோ இருக்கக்கூடிய அத்தகைய ஒரு சொல்லை முற்றிலுமாக நீக்குவதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று அறிவித்தார்கள். அதனைத் தொடர்ந்து நம்முடைய அரசினுடைய தலைமைச் செயலாளர் அவருடைய தலைமையில் கூட்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டு இப்படி ஒரு குறிப்பிட்ட பிரிவினரை அவருடைய சார்ந்திருக்கக்கூடிய சமுதாயத்தினுடைய அடிப்படையில் குறிப்பிட்டு இழிவுபடுத்துவதை நீக்கக்கூடிய வகையில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு குடியிருப்புகள், தெருக்கள், நீர்நிலைகளிலே அத்தகைய பெயர்கள் இடம்பெறுமானால் அவற்றை முற்றிலுமாக நீக்க வேண்டும் என்பதற்கான உரிய வழிகாட்டு நெறிமுறைகளை அரசாணையாக அவர்கள் வெளியிட்டிருக்கிறார். அதிமுக கூட்டணிக்கு விஜய் வரமாட்டார் என்று பெங்களூரு புகழேந்தி தெரிவித்தார். இது தொடர்பாக ஒசூரில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எடப்பாடி பழனிசாமி பிரச்சார கூட்டத்தில் அதிமுக தொண்டர்தான் தாவேக கொடியை வைத்திருந்ததாகவும், சொந்த கட்சிக்காரரை அடுத்த கட்சியின் கொடியை பிடிக்க செய்யும் அவமானம் அதிமுகவிற்கு இன்று ஏற்பட்டுள்ளதாக விமர்சித்தார். மேலும் அதிமுகவில் பழனிசாமி இருக்கும் வரை விஜய் கூட்டணிக்கு வரமாட்டார் என்று கூறிய அவர், கரூர் கூட்ட நெரிசல் உயிரிழப்பு வழக்கை சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்தார். மேலும் விஜய் நேரடியாக கரூருக்கு செல்ல வேண்டும் என்றும், பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். எங்களுக்கு கூட்டணி வேணும்னு கேட்டா பழனிசாமி அப்பயாவது மனம் இறங்கி வராரான்னு விஜய் தெரிஞ்சுக்கலாம். அப்பயாவது உனக்கு தென்படுறாரா விஜய்ன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி விஜய் ஒரு சமயம் கூட்டணி சேர்ந்து அவர் முதலமைச்சர் ஆனார்னா நீ விளையாட்டுத்துறை அமைச்சர் உனக்கு கிடைக்குமான்றது சந்தேகம். அதுக்கு ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டுக்கோ. ஆகவே அதிமுகவை அழித்து கொண்டிருக்கின்ற ஒரு பிறவியாக இன்றைய தினம் நான் எடப்பாடி பழனிசாமியை பார்த்துக் கொள்கிறேன். புதுக்கோட்டை இச்சடியில் சுமார் 10 லட்சம் மதிப்பில் அமைக்கப்பட்ட பேருந்து நிழற்குடையினை மக்கள் பயன்பாட்டிற்கு திருச்சி எம்பி திறந்து வைத்தார். புதுக்கோட்டை வடவாளம் ஊராட்சிக்குட்பட்ட இச்சடியில் திருச்சி நாடாளுமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து சுமார் 10 லட்சம் மதிப்பில் புதிதாக கட்டப்பட்ட பேருந்து நிழற்குடையினை மக்கள் பயன்பாட்டிற்கு திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ திறந்து வைத்தார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பல்வேறு கட்சியை சார்ந்த இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் எம்பியிடம் சாலை வசதி, உயர் மின்விளக்கு வசதி அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை மனுக்களை வழங்கினர். தொடர்ந்து மனுக்கள் மீது பரிசீலனை செய்து மாவட்ட ஆட்சியரிடம் நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்தப்படும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ சிறப்புரையாற்றினார். புதுக்கோட்டையில் நடைபெற்று வரும் புத்தக கண்காட்சியில் நடந்த கலை நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அமைச்சர் மையநாதன் கலை நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாணவிகளுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ் வழங்கினார். புதுக்கோட்டை நகர்மன்ற வளாகத்தில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் இணைந்து நடத்தும் 8வது புத்தக திருவிழா கடந்த 3ஆம் தேதி தொடங்கப்பட்டு 13ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இந்நிலையில் இந்த புத்தக திருவிழாவில் நடைபெற்ற கலை நிகழ்ச்சி மற்றும் விருதுகள் வழங்கும் நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மையநாதன் புத்தக கண்காட்சியை பார்வையிட்டு பின்னர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு நடனமாடிய பள்ளி மாணவிகளுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ் வழங்கி பாராட்டினார். இந்நிகழ்வில் சட்டமன்ற உறுப்பினர் சின்னத்துரை, கவிஞர் தங்கமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரத்தில் 4 கோயில்களில் பயன்பாட்டில் இல்லாத 53 கிலோ 386 கிராம் பொன்னகைகள் முதலீடு திட்டத்தில் இணைக்க இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு பாரத ஸ்டேட் வங்கியிடம் ஒப்படைத்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் பாலசுப்பிரமணிய சுவாமி கோயில், காஞ்சி காமாட்சியம்மன் கோயில், திருவிடந்தை நித்திய கல்யாண பெருமாள் மற்றும் திருமலை வையாவூர் வெங்கடேச பெருமாள் கோயில் உள்ளிட்ட கோயில்களில் பயன்பாட்டில் இல்லாத 53 கிலோ 386 கிராம் பொன்னகைகள் தங்க முதலீடு திட்டத்தில் சேர்க்கும் வகையில் பாரத ஸ்டேட் வங்கியிடம் ஒப்படைக்கும் நிகழ்வு காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயில் நவராத்திரி மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு மற்றும் கைத்தறி துணிநூல் அமைச்சர் காந்தி ஆகியோர் கலந்து கொண்டு
பாரத ஸ்டேட் வங்கி முதன்மை அலுவலரிடம் பொன்னகைகளை ஒப்படைத்தனர். இந்நிகழ்வில் இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் ஸ்ரீதரன், மாவட்ட ஆட்சியர் கலைசெல்வி, நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் எழிலரசன் ஆகியோர் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சியில் காலிடறி தண்ணீரில் விழுந்த சிறுமி நீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் போலீசார் இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள அரசம்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த தம்பதி பன்னீர்செல்வம், கலையரசி. இவர்களின் மகள் சௌமியா பூட்டை எல்லை பகுதியில் உள்ள அணைக்கு துணி துவைப்பதற்காக சென்றுள்ளார். அப்போது துணி காய வைக்கும் பொழுது கால் தடுக்கி எதிர்பாராத விதமாக அருகில் உள்ள தண்ணீரில் விழுந்த சிறுமி சௌமியா நீரில் மூழ்கி நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். அவ்வழியாக சென்ற சிலர் அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த சிறுமியின் உறவினர்கள் சிறுமியின் உடலை கைப்பற்றி போலீசாருக்கு தகவல் அளித்தனர். இதனையடுத்து தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த சங்கராபுரம் காவல் உதவி ஆய்வாளர் பிரதாப்குமார் தலைமையிலான போலீசார் சிறுமியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த பின்னர் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோபிச்செட்டிப்பாளையம் அருகே மீன்பிடிப்பதில் ஏற்பட்ட தகராறில் அரிவாள் கொண்டு தாக்கியதில் சம்பவ இடத்திலேயே ஒருவர் உயிரிழந்த நிலையில் படுகாயமடைந்த மற்றொருவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஈரோடு மாவட்டம் KN பாளையம் பகுதியைச் சேர்ந்த ஐயப்பன் மற்றும் அவரது மகன் மாதேஷ் ஆகியோர் இரவு பெரும்பள்ளம் அணைக்கு மீன்பிடிக்க சென்றனர். அப்போது பெரும்பள்ளம் அணையில் மீன்பிடிப்பதற்கு காவலாக நியமிக்கப்பட்டிருக்கும் சக்திவேல் என்பவருக்கும் மீன்பிடிக்க சென்ற ஐயப்பன் மற்றும் மாதேஷ் ஆகியோருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. இந்த தகராறில் சக்திவேல் தனது உறவினர்களான சவுந்தரராஜன் மற்றும் கௌதம் ஆகியோருடன் இணைந்து ஐயப்பன் மற்றும் மாதேஷ் ஆகியோரை கரும்பு வெட்டும் அரிவாளால் வெட்டிவிட்டு தப்பி சென்றுள்ளார். இந்த தாக்குதலில் ஐயப்பன் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்த நிலையில் மாதேஷை அருகில் இருந்தவர்கள் மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் சத்தியமங்கலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இது தொடர்பாக பங்களாபுத்தூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருவதுடன் தலைமறைவாக உள்ள சக்திவேல், சவுந்தரராஜன், கௌதம் ஆகியோரை தேடி வருகின்றனர். தேவனாம்பட்டினம் வெள்ளி கடற்கரை அருகே கட்டப்பட்டு வரும் மாணவர்கள் விடுதியின் கட்டடப் பணிகள் குறித்து அமைச்சர் மதிவேந்தன் ஆய்வு மேற்கொண்டார். கடலூர் மாவட்டம் தேவனாம்பட்டினம் வெள்ளி கடற்கரை அருகே 11,54,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் மாணவர்கள் விடுதி கட்டப்பட்டு வருகிறது. இதனை ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் மதிவேந்தன் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். ஆய்வுக்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் மதிவேந்தன் கடற்கரையோரம் கட்டப்பட்டு வரும் இந்த விடுதியில் ஒவ்வொரு அறையிலும் 6 மாணவர்கள் தங்கும் அளவிற்கு பல்வேறு வசதிகளுடன் திட்டமிடப்பட்டு கட்டப்பட்டு வருவதாக தெரிவித்தார். மேலும் ஆதிதிராவிடர் மாணவர்கள் விடுதியை சமூக நீதி விடுதி என பெயர் மாற்றம் செய்தது சாதாரணமான விஷயம் அல்ல என்று குறிப்பிட்டவர், கிராம சபை கூட்டத்திலும் சாதிய பெயர்கள் உள்ள தெருக்களின் பெயரை மாற்றம் செய்ய தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்த ஆய்வில் மாவட்ட ஆட்சியர் சிபி ஆதித்ய செந்தில்குமார், மாநகராட்சி மேயர் சுந்தரி ராஜா மற்றும் துணை மேயர் தாமரை செல்வன் உள்ளிட்ட பல்வேறு அரசு துறை அதிகாரிகள் உடனிருந்தனர். சார், இப்போ சமூக நீதி விடுதி அப்படின்னு சொல்லி மாற்றிருக்காங்க. பெயர் மாற்றுறதுனால எல்லாமே மாறிடும். சிஎம் அப்படிதான் நினைக்கிறாங்க. பேர் மாற்றுறது தானே முதல் தொடக்கம். அது எவ்வளோ பெரிய விஷயம். பேர் மாற்றுறது சாதாரணமாக கேட்டீங்க. எவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஒரு பேரில். அதில் தானே ஆரம்பிக்குது எல்லாமே. அதனால் பேர் மாற்றுறது மிகப்பெரிய ஒரு புரட்சி. முதலமைச்சர் செஞ்சுருக்கிறது ஒரு மிகப்பெரிய புரட்சி. இன்றைக்கி கூட கிராம சபை கூட்டத்தில் நடந்துச்சு. என்ன சொல்லியிருக்கிறாரு, என்ன தீர்மானம் நிறைவேற்றிருக்க சொல்லியிருக்கிறாரு, சாதி ரீதியான பேர்கள் எதாக இருந்தாலும் அதை மாற்றி அமைக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு. எவ்வளோ பெரிய புரட்சி. இவ்வளோ சாதாரணமாக கேள்வி கேட்குறீங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.